வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ் தான். ரொம்ப ஹெல்த்தியானது. ஆச்சரியமே, வரப்போகிற நாட்கள் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய ஹாலிடே இருக்கும். எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா ஹாலிடே இருக்கும். ஸோ இந்த குட்டீஸ்க்கெல்லாம் என்னென்னு சாப்பிட வேணும்னு கேட்டுன்னு இருக்கிறதுல அவளுக்கு ரொம்ப இதுவாக இருப்பாள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியான இதில் நம்ம இந்த மாதிரி மிக்சடாக வெஜிடபிள் வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறேன். இட்ஸ் நாட் கடாய் வெஜிடபிள். நீங்கள் கடாய் வெஜிடபிள்னால் அதுக்கு தனியாக மசாலாலாம் கடாய் அப்படின்னாலே ரா நம்ம மசாலாலாம் வறுத்து பொடி பண்ணி போடுறதுக்கு பேர் தான் கடாய் மசாலா, கடாய் வெஜிடபிள் ஆர் கடாய் பன்னீர் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஜஸ்ட் மிக்ஸ்ட் வெஜிடபிள் சப்ஜி. ரொம்ப ஈஸி. நீங்கள் உங்கள் கையில் என்ன கரிகா இருக்கோ அது எல்லாத்தையும் மிக்ஸ்டாக அது பண்ணி போட்டு ஈஸியாக பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாலு ஸ்பூன் கிட்டக்க நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ கூட எண்ணெய் வேண்டாம், கம்மியாக எண்ணெய் போகும் அப்படிங்கிறவா எல்லா கறிகாயுமே நீங்கள் ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வதக்கி பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது ஒரே ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிற எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் போடலை. போட்ட எண்ணெய் பிடிச்சவா கண்டிப்பாக இதில் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட காரப்பொடி போடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா 1 டீஸ்பூன் வரைக்குமே காரப்பொடி போடலாம். இந்த மசாலா பவுடர்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். கருவேப்பிலை, இது 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிடுங்கோ. இதில் பட்டாணி 1 கப், குடமிளகா ஒன்று, பீன்ஸ் ஒரு 10, கேரட் 1 மீடியம் சைஸில் 2, காலிஃப்ளவர் நல்லா வெந்நீரில் போட்டு எடுத்துச்சுன்னு ஒரு இந்த மாதிரி பூவில் 10 பூ பிச்சு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் 2 நீளமாக எடுத்துருக்கு. இந்த கறிகாய்க்கெல்லாம் தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இதை நல்லா மூடி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பன்னீரை இதில் கட் பண்ணி போட்டு பண்ண போகிறோம். அது பண்ணினோன்னா நிச்சயமாக குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாத குழந்தைகள் கூட சாப்பிட வச்சுடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்லன்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம். இது நல்லா மூடி போட்டு வதக்கி எடுத்துகிட்டு கடைசியாக பார்க்கலாம். நம்ம வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது எப்படியும் வதங்கிறதுக்கு இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஈஸியாக ஆகும். மீடியம் ஹையில் வச்சு இதை நல்லா மெதுவாக மூடி வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் வந்து பன்னீர் போட்டு
கசூரி மேத்தி போட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடியும் போட்டு கொத்தமல்லி தூவினோன்னா ஆச்சு. பட் ரொம்ப ஈஸினா கரிகாலாம் கட் பண்ணி வச்சுருந்து இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும், நம்ம பார்க்கலாம். நல்லா ஜோராக வதங்கிடுத்து. உங்களுக்கு உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்றது காமிச்சிருக்காங்க, தெரியுதா? எஃபர்ட்லெஸ்ஸாக அது கட் பண்ண முடியாது. இதில் பன்னீர் அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, கிச்சன் கிங் ஒரு 1/4 டீஸ்பூன். கிச்சன் கிங் ஆப்ஷனல். அடுப்பை அணைச்சிடுறேன். மேலே கொத்தமல்லி. நீங்கள் அப்படியே சப்பாத்தி பண்ணி கொடுத்து இது பண்ணலாம், இல்லை பூரியோடு கூட தொட்டு சாப்பிட கொடுக்கலாம், இல்லை ரைஸோட வெறுமை பாஸ்மதி அரிசி நல்லா வந்து நெய்யை விட்டு வெடிச்சிட்டு அதுக்கு இதை தொட்டுன்னு சாப்பிட சொல்லுங்க. ஸோ எப்படி வேணால் இதை இது பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ட்ரை சப்ஜி, இட்ஸ் நாட் கிரேவி, ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருக்கிறது பிடிக்கிறவா எல்லாருக்குமே இந்த காய் ரொம்ப பிடிக்கும். சிம்பிளான இது தான், ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சு போயிடுது. ஈஸியாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஏன்னா இந்த வெய்ய நாளில் ரொம்ப நாள் அடுப்படியில் நிற்கிறதும் எல்லாருக்குமே கஷ்டம். ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.